பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கொல்கத்தாவில் கால்பந்து ரசிகர்கள் போராட்டம் நடத்தினர். இதனால் மோகன் பகான் கிழக்கு பெங்கால் அணிகளுக்கு இடையேயான கால்பந்து போட்டி ரத்தானது. IPL போட்டியில் சென்னை மும்பை அணி ரசிகர்கள் எப்படி பரம எதிரி போல் சண்டையிடுவரோ அதேபோல் கால்பந்தில் மோகன் பகான் கிழக்கு பெங்கால் அணி ரசிகர்கள். எனினும் பெண் பயிற்சி மருத்துவரின் கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்று இவர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். தூரந்த் கோப்பைக்கான கால்பந்து போட்டி நேற்று மோகன் பகான் மற்றும் கிழக்கு பெங்கால் அணிகளுக்கு இடையே கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்தில் நடைபெற இருந்தது. இதை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்த நிலையில் ரசிகர்கள் சிலர் மைதானத்திற்கு அருகே பயிற்சி மருத்துவர் கொலையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரு அணியைச் சேர்ந்த ரசிகர்களும் ஒன்றிணைந்து போராட்டத்தில் கலந்து கொண்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் அவர்களை கலைக்க முயன்ற நிலையில் ரசிகர்கள் கூட்டம் நேரம் செல்ல செல்ல பல மடங்காக அதிகரித்தது. மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பயிற்சி மருத்துவரின் கொலைக்கு காரணமானவர்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தின் காரணமாக மோகன் பகான் மற்றும் கிழக்கு பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. மோகன் பகான் கால்பந்து அணியின் கேப்டன் சுபாஷிஸ் போஸ் தனது மனைவியுடன் போராட்டத்தில் கலந்து கொண்டார். மழையையும் பொருட்படுத்தாமல் கால்பந்து ரசிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரு அணிகளின் கொடி மற்றும் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து முழக்கங்களை எழுப்பினர். தேசிய கீதத்தை பாடி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் கூடியதால் சால்ட் லேக் மைதானம் அருகே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய காவல்துறையினர் பின்னர் அவர்களை விடுவித்தனர்.